20 மாவட்டத்திற்கு காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிற பட்டியல் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ அந்த மாவட்டத்தினோட பேர் அந்த லிஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால உங்களுக்கு மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா உங்களுக்கு வந்து பட்டியலாக நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை, எந்த தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை வரப்போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நமக்கு மழை வரும். இன்றைக்குமே கூட நீங்க டெல்டாவினுடைய கடலோர பகுதி, தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளை கூட கனமழை எதிர்பார்க்கலாம். உதாரணமாக புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் கூட கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாமே கூட நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கூட நல்ல மழை கிடைக்கும் இன்றைக்கு. அதனால வானிலை அறிக்கையை முழுமையா கேளுங்க. எங்கெல்லாம் மழை வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். மாவட்டத்தினுடைய பெயரையும் உங்க ஊர் பேரையும் நம்ம வந்து தெரியப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பதாக ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ண மாட்டீங்க. ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம வந்து மழைக்கான வாய்ப்புகள் வரப்போகிற நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் இன்று முதலாகவே கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இன்றைய தினங்களுக்கு அப்புறம் நாளை மற்றும் நாளை மறுநாள்ல இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். நாளை ஒரு சில மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் அநேக மாவட்டங்களிலும் உறுதியாக கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். இப்போ இன்றைக்கு மழை வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். நாளை மற்றும் நாளை மறுநாளும் அநேக மாவட்டங்கள்ல கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கான கனமழை அப்படிங்கிறத இப்ப பார்க்க போகிறோம். இன்றைய கனமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் கணிசமாக மிதமான மழையும் கனமழையுமாக அவ்வப்போது மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிடும். பகல் 2 மணிக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி உங்களுக்கு கனமழையாக நமக்கு பொழிய ஆரம்பிக்கும். இன்றைக்கு மழை வராத இடங்களில் நாளையும் நாளை மறுநாளிலும் நிச்சயமாக உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் 100% மழை பொழிவுகள் உறுதியாக காத்திருக்கிறது. அடுத்ததாக தென் மாவட்டத்தினுடைய கடலோரத்துல சில இடங்களை நீங்க இன்னைக்கு மழை எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இது போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகளிலும் அதே மாதிரி டெல்டாவின் கடலோரங்கள் திருவாரூருடைய தெற்கு பகுதி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டையில கூட சில இடங்கள்ல காற்றுடன் கூடிய மிதமான மழை அல்லது ஒரு கனமழை வரைக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி இருக்கு. பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு வந்து பகுதி பகுதியாக ஒரு 5 மாவட்டமோ இல்ல 6 மாவட்டங்கள் மட்டும்தான் இன்றைய தினங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஆனா நாளையும் நாளை மறுநாளும் தமிழகத்தில் மிக வலுவான மழை பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 29 தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும். ஏப்ரல் 29 நாளைய தினங்களில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நாளைய தினம் முதல் படிப்படியாக உங்களுக்கு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பகுதியாக நாளைய தினங்களில் உங்களுக்கு பதிவாகும். இப்போ அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போட போறோம்னு சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து அதை பத்தி சொல்ல போகிறோம். ஏன்னா ஏப்ரல் 30 தான் 70 முதல் 80% வரைக்கும் தமிழகத்தில் கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் 30ஆம் தேதி கிட்டத்தட்ட 20லிருந்து 23 மாவட்டங்களுக்கு கனமழை பொறுத்தவரை உறுதியாக நமக்கு பதிவாகும். முதலாவதாக நம்ம பார்க்க போறது வேலூர் மாவட்டம். தினந்தோறும் தமிழகத்தில் அதிகபட்சமாக பதிவாகக்கூடிய வெப்பநிலை எங்க பதிவாகுதுன்னா அது வேலூர்ல தான் பதிவாகுது.
இங்கே தான் நமக்கு முதல் கட்டமாக கனமழையும் வெளுத்து வாங்க போகுது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். பெங்களூர் போன்ற இடங்கள், கர்நாடகா மாநிலங்கள், கேரளாவில் ஏப்ரல் 29, 30 தேதிகள் வலுவான மழை பொழிவுகள் தீவிரமடையும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால வரும் நாட்கள் வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் குடியாத்தத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி கனமழை வெளுத்து வாங்கும். திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏப்ரல் 30ஆம் தேதி கனமழை தீவிரமடையும். ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு மற்றும் திருவண்ணாமலை, கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, மேல்மலையனூர், அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகள், சாத்தனூர் அணை, திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகள், டிவேலூர், போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வந்தவாசி, சேத்பட்டு, போலூர், இது போன்ற பல இடங்களிலும், ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஏப்ரல் 30ஆம் தேதி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். அடுத்ததாக கிருஷ்ணகிரி, ஒசூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பர்கூர் போன்ற இடங்களிலும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை. விவசாயிகள் தயவு செய்து இதை குறித்து கொள்ளுங்க. உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக நம்ம சொல்கிறோம். வரக்கூடிய தேதிகள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏப்ரல் 30 கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் மழை மிக மோசமாக பதிவாகும். கண்டிப்பாக நம்ம சொல்கிறோங்க, தேதிகள் குறிச்சிக்கோங்க. கிருஷ்ணகிரி 29ஆம் தேதி, நாளைய தினங்களிலே கொஞ்சம் அந்த வானிலையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆனால் மழை பெருசாக நாளைக்கு இருக்காது. ஆனால் நாளை மறுநாள் ஏப்ரல் 30ஆம் தேதி மிக மிக வலுவான மழை பொழிவுகள் கிருஷ்ணகிரியில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக தருமபுரி, பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை, பலத்த சூறாவளி காற்று பொறுத்தவரை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தருமபுரி மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக சேலம் மாவட்டங்கள்ங்க. சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி, ஆத்தூர், தலைவாசல், அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இளம்பிள்ளை உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாமக்கல் மாவட்டம், குறிப்பாக நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர், ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை தீவிரமடையும். கரூர், பஞ்சப்பட்டி, தோகைமலை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி, பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்கும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் போன்ற ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு கனமழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றுடன் கனமழை எதிர்பாருங்க. அடுத்ததாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, குந்தா, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலுமே ஏப்ரல் 30 அன்று நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், அதுக்கப்புறம் கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளில் ஏப்ரல் 30ஆம் தேதி கடுமையான கனமழை தீவிரமடையும். தேனி மாவட்டங்கள், பெரியாறு, அதைத் தொடர்ந்து கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர், இது போன்ற ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேனி மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் இனி நமக்கு அதிகரிக்க தொடங்கும். தென்காசி மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு. ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, தென்காசியில் மழை அவ்வப்போது வந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நல்ல மழை வாய்ப்புகள் தென்காசி மாவட்டங்களில் அவ்வப்போது சில சமயங்களில் விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டங்கள் புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், அதுக்கப்புறம் மார்த்தாண்டம், எரணியல் உள்ளிட்ட பகுதிகளிலும் இனி வருகிற நாட்களில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும். சென்னை முதலாவதாக நம்ம பார்க்கிறது, இந்த சென்னை பகுதிகள், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை மற்றும் தென் சென்னை முழுவதுமாக கனமழை பெய்யும். திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பாக அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை ஏப்ரல் 30 அன்று எதிர்பார்க்கலாம். காஞ்சிபுரம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத் இந்த பகுதிகளிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடும் கனமழை வெளுத்து வாங்கும். அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு, மறைமலை நகர், அதைத் தொடர்ந்து கேளம்பாக்கம், குறிப்பாக மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான கனமழை. தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பெருங்கலத்தூரில், கிளாம்பாக்கம், இது போன்ற பல இடங்களிலும் கடுமையான நல்ல ஒரு மழை பொழிவுகள் ஏப்ரல் 30 அன்று எதிர்பார்க்கலாம். வருகிற நாட்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை உயர்ந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும்
கனமழை அதிகரிக்கக்கூடும். தேதிகள் வாரியாக நம்ம சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த தேதிகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. இன்று முதல் இன்னும் நிறைய புதிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக பதிவாக போகுது. கடந்த 24 மணி நேரத்தில் வேலூர் மாவட்டங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலையானது 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. தொடர் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழகத்தில் உறுதியாக கனமழை பொறுத்தவரை கோடை மழையானது தீவிரமடையக்கூடும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.